மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். இலங்கை தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதனை மெச்சி வரவேற்கிறேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை. தனியார் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை. யார் எழுதி கொடுத்தாலும் திருவள்ளுவரை போல அதன் உண்மை தன்மையை அறிந்து பேச வேண்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் அறிவுரை. ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னை தலைமை செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடக்கி வைத்தார். நுங்கம்பாக்கம் கல்லூரி பாதையை ஜெய்சங்கர் சாலை என மாற்ற வேண்டும் என நடிகர் ஜெய்சங்கரின் மகன் விஜய் சங்கர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கோரிக்கை விடுத்திருந்தார். இதனையடுத்து சாலையின் பெயரை மாற்ற மாநகராட்சி ஆணையருக்கு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் நுங்கம்பாக்கத்தில் உள்ள கல்லூரி பாதைக்கு ஜெய்சங்கர் சாலை என்ற புதிய பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதேபோல் சென்னை மந்தவெளி 2வது குறுக்கு தெருவிற்கு SV வெங்கட்ராமன் தெரு என்ற புதிய பெயர் சூட்டப்பட்ட பெயர் பலகையையும் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாடநூல் கல்வியியல் பணிகள் கழகம் சார்பில் 26 புதிய நூல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். மேலும் பொது நூலக இயக்ககம் சார்பில் 39 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 146 நூலக கட்டிடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். இதனையடுத்து மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறையில் 38 நபர்களுக்கு, தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு இணையத்தின் சார்பில் 18 நபர்களுக்கும், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 6 நபர்களுக்கும் என மொத்தம் 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். இலங்கை தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதனை மெச்சி வரவேற்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகத்தில் தமிழ் ஈழ விடுதலை போராளி திலீபன் நினைவு நாளையொட்டி அவரது படத்திற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, திரைப்பட இயக்குனர் புகழேந்தி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைகோ, தாயை போல பாசம் கொண்ட தலைவன் இல்லாமல் இயங்கும் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தில் கூறியுள்ளது குறித்த கேள்விக்கு, ஈழத் தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதை மனதார மெச்சி வரவேற்பதாக பதிலளித்தார். தாய் தமிழகத்திலும் புலம்பெயர் வாழ் தமிழர்களிடத்திலும் ஈழத் தமிழகத்தின் மீது, ஈழத் தமிழர்கள் மீது வாஞ்சையும் பற்றும் பாசமும் கொண்டு கண்ணீர் சிந்தி பலர் தங்கள் உயிர்களை மாய்த்துக் கொள்ளுகின்ற உணர்வை பெற்றிருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த உணர்வினை தொடர்ந்து அணையாமல் பாதுகாத்து வருவார்கள். காலம் மாறும், தமிழ் ஈழம் மலரும், தலைவர் பிரபாகரனுடைய லட்சியங்கள் வெற்றி பெறும், உலக வரைபடத்தில் சுதந்திர தமிழீழம் என்ற ஒரு தேசம் அந்த வரைபடத்திலே இடம்பெறும். இரத்த கரைபிடிந்த சிவப்பு கோடுகளால் அதனுடைய எல்லைகள் வகுக்கப்படும் என்ற உணர்வோடு பிரபாகரன் புகழ் வாழ்க, தியாக தெய்வம் திலீபன் புகழ் வாழ்க. பாசம் கொண்ட தலைவன் இல்லாம இன்னைக்கு ஈழத்தமிழர் இயக்கத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரத்தை முன்வைக்கிறார். அரசியலுக்காக பேசுறாங்கன்னு விமர்சனமா வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஈழத்தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதை மனதார மெச்சி வரவேற்கிறேன்.
அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அந்நாட்டு அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு ஏற்கனவே 25 விழுக்காடு வரி மற்றும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதால் 25% அபராதம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வரும் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இந்தியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதன் மூலம் இந்தியாவின் மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த ஆண்டு 31,626 கோடி ரூபாய் மதிப்பிற்கு மருந்துகளை ஏற்றுமதி செய்த இந்தியா நடப்பாண்டு 6 மாத காலகட்டத்தில் மட்டுமே 32,505 கோடி ரூபாய் அளவிற்கு மருந்துகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவில் உற்பத்தியாளை வைத்திருக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்த வரி விதிப்பில் இருந்து விலக்கு அளிக்கப்படும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மருந்துகள் மட்டுமின்றி சமையலறை மற்றும் கழிவறை உபகரண பொருட்களுக்கு 50 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். மேலும் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கனரக லாரிகளுக்கு 25% வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள பள்ளிகளில் காலாண்டு தேர்வுகள் நிறைவடைந்த நிலையில் செப்டம்பர் 27ஆம் தேதி முதல் அக்டோபர் 5ஆம் தேதி வரை 9 நாட்களுக்கு காலாண்டு விடுமுறை தொடங்குகிறது. இந்த விடுமுறை காலத்தில் மாணவர்களுக்கு சுமை ஏற்படுத்தும் விதமாக எவ்வித சிறப்பு வகுப்புகளையும் நடத்தக்கூடாது என தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என்று நீதிமன்றம் பிறப்பித்துள்ள தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் விதிமுறைகளை மீறி செயல்படும் தனியார் பள்ளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இயக்குநரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. யார் எழுதி கொடுத்தாலும் திருவள்ளுவரை போல அதன் உண்மை தன்மையை அறிந்து பேச வேண்டும் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் எஸ். சிவசங்கர் அறிவுரை கூறியுள்ளார். அரியலூர் மாவட்டம் வாரணாசி அருகே 24 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருதையாற்றின் குறுக்கே புதிய தடுப்பணை கட்டும் பணியை போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ். சிவசங்கர் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசின் நடைமுறை மற்றும் பணிகள் குறித்து எதுவும் தெரியாமல் பேசிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் குற்றச்சாட்டிற்கு இந்த அடிக்கோல் விழா ஒரு விடையளிக்கும் நிகழ்வாக இருப்பதாக தெரிவித்தார். மேலும் யார் எழுதி கொடுத்தாலும் திருவள்ளுவரை போல அதன் உண்மை தன்மையை அறிந்து பேச வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் எஸ். சிவசங்கர் அறிவுரை கூறினார். அரசினுடைய நடைமுறை எதுவும் தெரியாமல், அரசினுடைய பணி எதுவும் தெரியாமல் வாய்ப்போன போக்கிலே ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொன்ன குற்றத்திற்கு இன்றைக்கு இந்த அடிக்கோல் விழா ஒரு விடையளிக்கின்ற நிகழ்வாக இருக்கிறது. இதற்கு பிறகாவது பேசுகின்ற செய்தியினுடைய உண்மைத்தன்மையை யார் எழுதி கொடுத்தாலும் அது திருவள்ளுவர் சொன்னது போல அதனுடைய உண்மைத்தன்மை அறிந்து பேச வேண்டும் என்று இந்த நேரத்தில் பேசுகிறவர்களுக்கு நான் வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். ஆயுத பூஜை, விஜயதசமி என தொடர் விடுமுறை மற்றும் காலாண்டு விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளுக்கும் காலாண்டு விடுமுறை சனிக்கிழமை தொடங்குகிறது. மேலும் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமை ஆயுத பூஜை, விஜயதசமி கொண்டாடப்பட இருப்பதால் ஏராளமானோர் சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக சென்னை மற்றும் பிற ஊர்களில் இருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி முதல் 3190 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிளாப்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோவை, சேலம், திருப்பூர், ஈரோடு ஆகிய ஊர்களுக்கு 790 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை கிளாப்பாக்கத்திலிருந்து செப்டம்பர் 27ஆம் தேதி 565 பேருந்துகளும்,
29ஆம் தேதி 190 பேருந்துகளும் 30ஆம் தேதி 885 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து 395 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டு இருப்பதாக அரசு தெரிவித்துள்ளது. அதேபோல் சொந்த ஊர்களிலிருந்து சென்னை மற்றும் பணியிடங்களுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக அக்டோபர் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் அரசு திட்டமிட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் வீட்டு உபயோக சிலிண்டர் பயன்படுத்திய கடைகளில் 31 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சோளிங்கர் நகர பகுதிகளில் கடைகளில் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்கள் பயன்படுத்தி வியாபாரம் செய்வதாக வட்ட வழங்கல் துறை பறக்கும் படை தாசில்தாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் சோளிங்கர் பேருந்து நிலையம், அண்ணா சிலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டு உபயோக சிலிண்டர்களை பயன்படுத்திய கடைகளில் இருந்து 31 சிலிண்டர்களை பறிமுதல் செய்தனர். மேலும் வீட்டிற்கு பயன்படும் சிலிண்டர்களை பயன்படுத்தினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தின் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கடன் கொடுத்த பணத்திற்கு வட்டி கேட்ட மூதாட்டியை அடித்து கொன்று உடலை சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிணற்று நீரில் மிதந்த சடலம் குறித்து அப்பகுதியினர் அளித்த புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கொலையாளி சம்பத் என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை நகர்மன்ற வளாகத்தில் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் சார்பில் புத்தக திருவிழா நடைபெற உள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் இளைஞர்களிடம் புத்தக திருவிழாவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் கொடியசைத்து துவக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பழனி குட் லைன்ஸ் அரிமா சங்கம் சார்பாக விவசாய கண்காட்சி நடைபெற்றது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த விவசாய கண்காட்சியில் விவசாய பொருட்கள், நவீன விவசாய இயந்திரங்கள், மாடி தோட்ட விதைகள், தானியங்கள், கால்நடை தீவனங்கள், கால்நடை வளர்ப்பு குறித்து கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. மேலும் இவைகளை பயன்படுத்தும் முறைகள் குறித்தும் விவசாயத்தில் நவீன இயந்திரங்களை பயன்படுத்துவது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மதுரையில் பராமரிப்பு பணிகளுக்காக கடந்த மே மாதம் மூடப்பட்ட திருமங்கலம் பேருந்து நிலையம் பணிகள் நிறைவடைந்ததையொட்டி மீண்டும் திறக்கப்பட்டது. நகராட்சி தலைவர் ரம்யா முத்துக்குமார் இனிப்புகள் வழங்கி பொதுமக்களுக்கு பேருந்து நிலையத்தை அர்ப்பணித்தார். இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை தாம்பரம் அடுத்த இரும்புலியூரில் அவசர மருத்துவ சேவைகளுக்கான மருத்துவமனை தொடங்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறை அமைச்சர் அன்பரசன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, I கருணாநிதி, வசந்தகுமாரி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விருதுநகர் கடை தெருவில் அமைந்துள்ள கோ ஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா குத்துவிளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பட்டு, பருத்தி, கைத்தறி ரகங்களுக்கு 30% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கோ ஆப்டெக்ஸ் ஜவுளி ரகங்களை மின் வணிக வலைதளமான www.cooptex.com என்ற இணையதளத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் முதுநிலை மண்டல மேலாளர் ஸ்டாலின், மேலாளர் கீதா, கோ ஆப்டெக்ஸ் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையத்தின் மூலம் வாக்குகளை திருடி வெற்றி பெற்றதை கண்டித்தும் திருப்பூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் சபாதுரை, வடக்கு மாவட்ட தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளருமான கோபிநாத் பழனியப்பன் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கத்தினை தொடங்கி வைத்தனர். சென்னை பள்ளிக்கரணை அடுத்த ஜலண்டியன்பேட்டை பகுதியில் ஆதம்பாக்கம் இன்னர்வில் கிளப், காவல்துறை,
ஆசான் மெமோரியல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இணைந்து போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணியை நடத்தியது. இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆய்வாளர் முருகேசன், போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவது மாணவர்கள் கையில்தான் உள்ளது என தெரிவித்தார். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் மாவட்ட பூக்கள் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகள் நல சங்கத்தின் துவக்க விழா நடைபெற்றது. இந்த விழாவில் சங்கத்தின் நிர்வாகிகள் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் புதிய நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் அட்டை மற்றும் விவசாயிகளுக்கு பச்சை துண்டு அணிவித்து மரக்கன்றுகளும் வழங்கி வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. திருப்பத்தூர் அடுத்த பெருமாப்பட்டு பகுதியில் தார் சாலை அமைக்கப்பட்டு ஒரு மாதமே ஆன நிலையில் ஜடைனூர் பகுதியில் வாகனங்கள் சென்றதால் சேதமுற்று குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சேதமடைந்த இந்த சாலையை சீரமைக்காவிட்டால் அனைவரும் ஒன்று திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். கூடிய சீக்கிரத்தில் இந்த ரோடு இதே போல் இன்னும் 2 மழை வந்ததுன்னா இந்த ரோடே இருக்காது, இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப தரமற்ற முறையில் அந்த ரோடு போடப்பட்டிருக்குது. இது குறித்து நாங்கள் நிறைய இடத்துல நிறைய பேரை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு பண்ணித்தரோன்னு சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் அதுக்குண்டான நடவடிக்கை யாரும் எடுக்கலை. கூடிய சீக்கிரத்தில் நல்லபடியாக நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். இல்லைன்னா நாங்கள் மேற்படி சாலை மறியலோ அந்த மாதிரி போராட்டத்தில் நாங்கள் இறங்கலான்ட்டு ஒரு முடிவில் இருக்கோம். சென்னை சவேரா ஹோட்டலில் ஃபுடாதான் 4.0 டி-ஷர்ட் மற்றும் பதக்கம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நோ ஃபுட்வேஸ்ட் நிறுவனம் பங்காளிகள் மற்றும் ஆதரவாளர்களுடன் இணைந்து ஃபுடாதான் 4.0 நிகழ்ச்சிக்கான அதிகாரப்பூர்வ டி-ஷர்ட் மற்றும் பதக்கம் வெளியீட்டு விழா நடைபெற்றது. சென்னையின் சவேரா ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஃபுடாதான் 4.0 டி-ஷர்ட் மற்றும் பதக்கம் வெளியிடப்பட்டது. ஃபுடாதான் 4வது பதிப்பு செப்டம்பர் 28ஆம் தேதி சென்னை ECRல் நடைபெற உள்ளது. இந்த ஓட்ட பந்தயமானது உணவு இழப்பு மற்றும் வீணாக்கத்தை குறைப்பது என்பதை வலியுறுத்தியும் உணவின் பொறுப்பான பயன்பாடு மற்றும் விழிப்புணர்வை உருவாக்க சமூகத்தை ஒன்றிணைக்கும் நோக்கத்துடனும் நடத்தப்படுகிறது. தமிழ்நாடு உணவு பாதுகாப்பு ஆணையர் ஆர். லல்வேனா IAS தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சென்னை உணவு பாதுகாப்புத்துறை பொறுப்பதிகாரி டாக்டர் தமிழ்ச்செல்வன், சென்னை ரன்னர்ஸ் தலைவர் யாசீர் மற்றும் FSSAI அதிகாரிகள், உணவுத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நோ ஃபுட் வேஸ்ட் அமைப்பின் வாராந்திர உணவு தானதாரர் புனிதா யூசுப் அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஃபுடாதான் நிகழ்ச்சிக்கு ஆட்சி நிறுவனம் முதன்மை ஆதரவு வழங்க ஃபுட்கப் இணை ஆதரவாளராக இணைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 84,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 2 நாட்களாக குறைந்து காணப்பட்ட தங்கம் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 10,550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 84,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 3 ரூபாய் உயர்ந்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. அதன்படி 1 கிராம் வெள்ளி 153 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,53,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்திற்கு போட்டியாக வெள்ளியின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவது இல்லத்தரசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹவுதி தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஒரு ஆண்டிற்கு மேல் நடைபெற்று வருகிறது. இந்த போரில் 65,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேல் மீது ஏமனில் இருந்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று முன்தினம் ட்ரோன் தாக்குதல் நடத்தினர். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஏவிய ட்ரோன் இஸ்ரேலின் கடற்கரை நகரான ஏலியட்டை தாக்கியது. இந்த தாக்குதலில் 22 பேர் காயமடைந்தனர். இதில் 2 பேர் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் ஏலியட் தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஏமன் தலைநகர் சனாவில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இருப்பிடங்கள், பாதுகாப்பு அலுவலகங்கள், உளவு பிரிவு அலுவலகங்களை குறிவைத்து இஸ்ரேல் விமானப்படை அதிரடி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்தனர்.
மேலும் 140 பேர் காயமடைந்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை துவக்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். 62 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கினார். இலங்கை தமிழர்களுக்காக யார் குரல் கொடுத்தாலும் அதனை மெச்சி வரவேற்கிறேன். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் குறித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமெரிக்காவிற்கு இறக்குமதியாகும் மருந்து பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரி. அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. காலாண்டு விடுமுறையில் தனியார் பள்ளிகள் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை. தனியார் பள்ளி இயக்குநரகம் எச்சரிக்கை. யார் எழுதி கொடுத்தாலும் திருவள்ளுவரை போல அதன் உண்மை தன்மையை அறிந்து பேச வேண்டும். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சிவசங்கர் அறிவுரை. ஆயுத பூஜை, விஜயதசமி மற்றும் தொடர் விடுமுறையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.